Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த முதியவரை கைது செய்யாமல் அலட்சியம் காட்டும் ஸ்டாலின் அரசின் காவல்துறையை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் அருண். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள முகவூர் சைக்கிள் கடை நடத்தும் செல்வம் என்ற 60 வயது முதியோர் கடந்த 20 நாட்கள் முன்பு வாடகை சைக்கிள் எடுக்க வந்த 5ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இது குறித்து பெற்றோர் தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் அடுத்து கடந்த 9ஆம் தேதி முதியோர் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு செய்த 2 வாரங்கள் மேலாகியும் இதுவரை முதியவர் கைது செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டி அவரை கைது செய்யாமல் காலம் தாழ்த்தமாக காவல்துறை கண்டித்து முதியோர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை கடந்த 23ஆம் தேதி பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பின்னரும் இதுவரை முதியோர் கைது செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட இன்று மதியம் தலவாயபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிடுவதாக ஊர்வலமாக சென்றனர். அப்போது பொதுமக்கள் பணியில் ஈடுபட்ட டிஎஸ்பி பிரித்தி உள்ளிட்ட காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயன்றனர். ஆனால் கைதாக மறுத்த போராட்டக்காரர்கள் தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் காவல்துறையினர் கண்டித்து முழக்கங்கள் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றனர். அப்போது இரு தரப்பினர் கடும் வாக்குவாதம் மற்றும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கைக்குழந்தையுடன் போராடிய பெண்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கைது செய்த காவல்துறையினர் அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்துச் சென்றனர். தமிழகத்தில் தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அதிகரித்து வருகின்றன. இதுபோன்று தொடர்ந்து பாலியல் வழக்கில் விடியாத திமுக அரசு காவல்துறையின் மெத்தனம்போக்காக செயல்படுவதாக சமூக ஆர்வலர் வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். அருண், விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.